வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு மழைக்கால நோய்கள், அதாவது மான்சூன் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா என்னை வந்து பார்க்குற பேஷண்ட்டெல்லாம் அதான் கேட்பாங்க, டாக்டர் இந்த மழை காலத்தில் எப்படி குழந்தைங்களை பாதுகாக்குதுன்னு கேட்குறாங்க. மழை காலம்னா என்ன? இப்போ வெயில் முடிஞ்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. மழை வந்தாவே சில டிசீசஸ்லாம் ரொம்ப அதிகரித்தோம். முக்கியமாக இந்த சளி, இருமல், கோல்டு, இருமல், காஃப் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அது எதனாலன்னா வைரல் இல்னஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா, பேரா இன்ஃப்ளூயன்ஸா, அடினோ, ஆர்எஸ்வி, இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய அதிகமாகிடும். அதனால் வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா, நம்ம முன்ன கொரோனாவுக்கு அப்சர்வ் பண்ண மாதிரி தான். ஒன்றும் இல்லை, கையை நல்லா கழுவணும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே முகம், கை, கால்லாம் நல்லா கழுவணும். ரெண்டாவது வந்து ஒரு குழந்தைக்கு வந்தால் இன்னொரு குழந்தைக்கு வந்துடும். அதனால் ஸ்கூலில் வந்து கூட சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து குழந்தைங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பரவிட்டே இருக்கும். சிக்காக இருந்தால் வீட்டிலே வச்சுங்க. நிறைய நல்லா தண்ணி கொடுங்க. அதாவது ஒருத்தர் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு குழந்தை அது கூட வந்து விளையாடக்கூடாது. நல்லா கை கழுவணும், முகம் கழுவணும், சுத்தமாக வச்சுக்கணுன்னா சீக்கிரம் போயிடும். இது எல்லாத்த விட அந்த காலத்திலலாம் ஒன்று சொல்லுவாங்க, நிறைய நம்ம நாட்டு மருந்துகள் கூட உண்டு. நிறைய மிளகு பாலில் சேர்த்து போட்டு கொடுக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், துளசி கொடுக்கலாம். அதெல்லாம் போட்டாவே அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ரெண்டாவது, மழை காலத்தில் வந்து ஜுரம் கூட அதிகமாகிடும். ஜுரம் எதனால் வருதுன்னா, இந்த கொசுனால். முன்னெல்லாம் வந்து மலேரியா அதிகம், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் டெங்கி ஃபீவர் தான் அதிகமாக இருக்குது. டெங்கின்றது கூட ஒரு மஸ்கிட்டோனால தான் வருது. ஈடிஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருதுன்னா, டே டைமில் கிடைக்கிற மஸ்கிட்டோ. ரெண்டாவது இன்னொரு, இந்த மஸ்கிட்டோ மட்டும் நல்ல தண்ணியில் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வீட்டை போய் சுற்றி பார்த்து, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணி எதில் சேர்ந்துருந்தாலும் அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன ஸ்பூனில் இருக்கிற தண்ணியில் கூட 1000 கொசுக்கள் வரும். அதனால் நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும். தண்ணி தேங்கக்கூடாது. நம்ம நினச்சிருப்போம் ஒரு மூடியில் தானே தண்ணி இருக்குதுன்னு. அது கிடையாது. அந்த ஒரு மூடியிலேயே நிறைய கொசு வந்துடும். அதனால் சுத்தமாக கொசு வரக்கூடாதுன்னா நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்படி சேர்த்தாவே டெங்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை டெங்கு அறிகுறி என்னன்னா, நல்ல ஃபீவர், ஹை ஃபீவராக இருக்கும். ஃபீவர் விடாது எவ்வளோ மருந்து கொடுத்தாலும். அந்த மாதிரி ஒரு கை கால்லாம் வலிக்குது, போன்லாம் வலிக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது, குழந்தை தலை வலிக்குது, எல்லாம் சொல்லுது, ரொம்ப டல்லாகிடுச்சுன்னா ஒரு 2 நாள் பார்க்கலாம். 3ஆவது நாள் நீங்கள் டாக்டர்கிட்ட இட்டு போய் டெங்கு அறிகுறி இருக்குதான்னு பார்த்துட்டு அதை ரூல் அவுட் பண்ணிடணும். 3ஆவது, டைரியல் டிசீசஸ். அதாவது மழை காலத்தில் இந்த தண்ணி கொஞ்சம் கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது சம்மந்தமான நோய்கள் வரும். அதாவது டைரியானா ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், லூஸ் மோஷன்ஸ் சம்மந்தமான நோய்கள் வரும். டைஃபாய்டு கூட அது சம்மந்தமான நோய்கள் தான். அதனால் கை நல்லா கழுவணும். பெரும்பாலும் அவசியம் இல்லாத நேரத்தில் அவசியம் இல்லாத வெளியே ஃபுட்டுங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அதாவது நான் அதான் சொல்கிறது, எங்கே போய் சாப்பிட்டா கூட தண்ணி சுத்தமாக இருக்கணும். அது தண்ணிக்கு நம்ம செலவு பண்ணுறதெல்லாம் பெருசாக நினைக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு எது வாங்கி கொடுக்கும்போது நல்ல தண்ணியும் வாங்கி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருக்கணும், அப்படி சொல்ல வரேன். இல்லை, சுத்தமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சுடு தண்ணி மாதிரி வச்சு குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, மழை காலத்தில் அலர்ஜி டிசீசஸ் கூட கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கலறி விட்டுரும். அதனால் வீசிங் வர குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வீசிங் அதிகமாக இருக்கும். சளி, தும்மல் இதெல்லாம் வர குழந்தைங்களுக்கு அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் டாக்டர்கிட்ட போகும்போது, டாக்டர் மழை வருது, நான் என்ன ப்ரிகாஷனாக இருக்கணும், இந்த வீசிங் வந்தால் நான் என்ன பண்ணணும், அதெல்லாம் கேட்டு வச்சுக்கணும். இதை எல்லாத்த விட தடுப்பூசிகள். எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் தடுப்பூசி கிடையாது, ஆனால் சில இன்ஃபெக்ஷன்களுக்கு தடுப்பூசி இருக்குது. முக்கியமாக டைஃபாய்டுக்கு தடுப்பூசி இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு தடுப்பூசி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் சொல்கிற பாணியில் நீங்கள் ஊசி போட்டுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் மழைக்காலத்தில் வரக்கூடிய நோய்கள், அதாவது மான்சூன் இல்னஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.